ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த லெசனில் இருக்க 3 மார்க்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெசிஸ்டார் கனெக்டட் இன் சீரீஸ். இந்த கொஷின் லெசன் 1ல் நம்ம கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரீஸ்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்துடலாம். ஒரு சர்க்கியூட் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே ஒரு பேட்ரி இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்ட்டு. ப்ளஸ் டெர்மினல்லேருந்து ஒரு ரெசிஸ்டார், மைனஸ் டெர்மினல்லேருந்து ஒரு ரெசிஸ்டார். ஓகேவா, அதே மாதிரி 3 ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கரண்ட் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெசிஸ்டார் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கனால கரண்ட் எல்லா சைடும் சேமாக போகும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒவ்வொரு ரெசிஸ்டாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம V1, V2, V3ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம தியரி பார்ட்குள்ளே போகலாம். லெட் அஸ் கன்சிடர் 3 ரெசிஸ்டார்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R1, R2 அண்ட் R3 கனெக்டட் இன் சீரீஸ். 3 ரெசிஸ்டார் இருக்குது, அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம R1, R2, R3ன்னு பேர் கொடுத்துருக்கோம். சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். when the circuit is connected in series, the current will be same but the potential difference is different. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சர்க்கியூட்டை நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது கரண்ட்டு எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி போகும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் V1, V2 அண்ட் V3 be the potential differences across the battery of voltage. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மாறுபடும் அப்படிங்கிறதுக்காக V1, V2, V3 அப்படின்ட்டு 3 ரெசிஸ்டாருக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V டோட்டலாக நமக்கு வேணும் அப்படின்னா V1, V2, V3 3 ஆட் பண்ணால் தான் இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், V is equal to IR அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ இந்த ரெசிஸ்டாரை நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் RS அப்படின்னு சஃபிக்ஸில் போட்டுக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு V1 அப்படின்னா I into R1, V2 அப்படின்னா I into R2, V3 அப்படின்னா I into R3. இது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Vக்கு பதிலாக I into RS, V1க்கு பதிலாக I into R1, V2க்கு பதிலாக I into R2, V3க்கு பதிலாக I into R3. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், I காமனாக இருக்கனால வெளியில் எடுத்துடுறோம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க ஐயும் ரைட் சைடில் இருக்க ஐயும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு RSோட வேல்யூ R1 + R2 + R3 கிடைக்குது. இதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, when several resistors are connected in series, the total or equivalent resistance is the sum of the individual resistances. சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நிறையா ரெசிஸ்டாரை நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணும் போது டோட்டல் இல்லைன்னா the equivalent resistance அப்படின்னு கூட சொல்லலாம்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, தனித்தனி ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணும் போது சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. the value of equivalent resistance in series connection, series connectionல கடைசி அந்த வேல்யூ கிடைக்குதுல்ல, அது தனியாக இருக்க ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. will be greater than each individual resistance. ஓகேவா, ஏன்னா தனித்தனியாக இருக்க ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணி தான் நமக்கு இது கிடைக்குது. அப்போ தனிப்பட்ட ரெசிஸ்டன்ஸை விட அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டார் கனெக்டட் இன் பேரலல். இதுவும் அதே மாதிரி தான், ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். டயக்ராம் பார்த்துடலாம். ஒரு பேட்ரி இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்ட்டு. இங்கேருந்து 3 ரெசிஸ்டார்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், R1, R2, R3. ஓகேவா, இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்கியூட்டை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கும் பொழுது கரண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். அதனால் V மட்டும் இங்கே போட்டிருக்கோம் காமனாக. கரண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஒவ்வொரு ரெசிஸ்டாருக்கும் ஒவ்வொரு கரண்ட்டு போகுது, I1, I2, I3. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு தியரி பார்ட் பார்க்கலாம். லெட் அஸ் கன்சிடர் 3 ரெசிஸ்டார்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R1, R2 அண்ட் R3 கனெக்டட் இன் பேரலல். 3 ரெசிஸ்டார் இருக்குது, அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, R1, R2, R3 அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம். அது பேரலாக கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, when the circuit is connected in parallel, the potential difference will be same but the current passing through the circuit is different. இந்த சர்க்கியூட் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கனால பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும், ஆனால் அந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகிற கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் I1, I2, I3 அப்படின்ட்டு அந்த கரண்ட்டுக்கு பேர் கொடுத்துருக்கோம்.
be the current across the battery of voltage. இப்போ இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கரண்ட்டு தான். ஸோ டோட்டல் நமக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா 3 கரண்ட்டையும் ஆட் பண்ணால் தான் கிடைக்கும். I1 + I2 + I3. ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருப்போம். V = IR. கரண்ட் தான் வேணும். நமக்கு வேணுமோ அதை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம். I மட்டும் வேணும் போது V இங்கே மல்டிப்ளையாக இருக்கு. R ரைட் சைட் போகும்போது டிவைட் ஆகிடுது. இப்போ V/R அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெசிஸ்டார் வந்து பேரலில் தான் கிடைக்கும். RP அப்படிங்கிறத சஃபிக்ஸில் போட்டுக்கிறோம். I1 வேணும் அப்படின்னா V/R1, I2 வேணும் அப்படின்னா V/R2, I3 வேணும் அப்படின்னா V/R3. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே V வந்து காமனாக இருக்கனால வெளியில் எடுத்துட்டோம். வெளியில் எடுத்துட்டானால 1/R1, 1/R2, 1/R3 அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க வியவும் ரைட் சைடில் இருக்க வியவும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருச்சு. நியூமரேட்டரில் எதுவுமே இல்லாதனால 1 போட்டுக்கிறோம். ஓகேவா? when a number of resistors are connected in parallel, the sum of the reciprocals of resistance of the individual resistors is equal to the reciprocal of the effective resistance of the combination. இப்போது இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய ரெசிஸ்டாரை நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணும்போது sum of the reciprocal of resistance of the individual resistors, இந்த தனிப்பட்ட ரெசிஸ்டாரோட ரெசிப்ரோக்கலை நம்ம வந்து ஆட் பண்ணும் பொழுது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெசிஸ்டார் எல்லாத்தையுமே நம்ம ரெசிப்ரோக்கலாக எடுத்து அதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதை ரெசிப்ரோக்கலாக பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. த வேல்யூ ஆஃப் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் கனெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதை நம்ம ரெசிப்ரோக்கலில் போட்டால் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் வரும். ஓகேவா? அவ்வளோதான், இதோட அந்த கொஷின் முடிஞ்சுது. ரெசிஸ்டாரை கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் இது ரெண்டுத்துக்குமே வந்து புக்கில் நிறைய தியரி பார்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே எழுத வேணாம். நான் எழுதியிருக்கிறத மட்டும் நீங்கள் எழுதினாவே போதும். உங்களுக்கு ஷியோராக வந்து 3 மார்க்ஸ் போட்டுருவாங்க. இந்த வீடியோவில் ரெசிஸ்டாரை கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் இந்த 3 மார்க்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் செல்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் இந்த 3 மார்க்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.